அண்ணா, நான் பிறக்கும் பொழுதிலிருந்தே ஒரு கண் பார்வை தெரியாது. சிறுவயதில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அந்த அட்டையை வைத்து ஆன்லைன் மூலம் அப்ளை செய்தால் தேசிய அடையாள அட்டை, அதாவது யுடிஐடி கார்டு எனக்கு குடுக்கல. சரி, புதுசா மாற்றுத்திறனாளி அட்டை வாங்கலான்ட்டு போனா, ஒரு கண் பார்வையற்றவருக்கு மாற்றுத்திறனாளி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2018ஆம் ஆண்டுக்கு முன்னர் மாற்றுத்திறனாளிகளுடைய வகைகளாக 8 வகையான பிரிவினர் மட்டும்தான் அறிமுகப்படுத்தி இருந்தது, அமல்படுத்தி இருந்தது. 2018க்கு பிறகு 21 வகையான பிரிவினரை மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகரித்து புதிய அரசு கெஜெட் என்பது வெளியிடப்பட்டது. 21 வகையான பிரிவினரை உள்ளடக்கி அரசு கெஜெட் வெளியிடுகிற போது, அதாவது எந்த வகையான உடல் குறைபாட்டிற்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும் என்று சொல்லி அதில் பல்வேறு வரைமுறைகள், நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது 2018க்கு முன்னர் ஒரு கண் பார்வையற்றவர்களை 40% அங்கீகரித்திருந்தார்கள். ஆனால் 2018க்கு பிறகு ஒரு கண் பார்வையற்றவர்களை 30% குறைத்து விட்டார்கள். 10% குறைத்ததன் காரணமாக அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான பட்டியலிலே வரமாட்டார்கள்.